13ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 773 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இந்த 876லேருந்து ஆப்போசிட் நம்பர் வரணும் அப்படின்னு பார்த்தோம். எப்படின்னா, இந்த 5041 அப்படின்ற நம்பர் பாக்ஸ் வரும்போதெல்லாம், இந்த 5041 பாக்ஸ் வரும்போது அதுக்கு மேலே பாருங்கள் 552. அதில் 2 நம்பர் ஆப்போசிட்டு, ஒன்று 75ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 70 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 552 இருக்குது. இந்த 52க்கு 7, இந்த 5க்கு 0 அப்படின்னு 70 அப்படின்னு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த 2 அதாவது ஏதோ இந்த 552லேருந்து 750 அப்படின்னு 2 நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடியும் இந்த பாக்ஸ் அடிக்கும் போதும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இங்கே எங்கேயோ குறித்து வச்சுருந்தோம். சரி, அதை நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த 87க்கு 73 அப்படின்னு ஏசிலே திரும்பிச்சு, பிசியும் வந்துருச்சு. ஸோ இந்த 773ன்ற நம்பரு, இந்த 51 இங்கே பாருங்கள், இந்த 51 பிசி வந்துச்சு, இந்த 73 வந்துச்சு. ஸோ பிசியில் 28 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க, பிசியில் 28. ஸோ ஏற்கனவே நமக்கு ஒரு 28 இருக்குது இந்த மாதத்தில். சரி, இருந்தாலும் 28ன்ற நம்பரு. அதே மாதிரி ஏபிலுமே 28 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 54க்கு 45ன்னு இருக்குது. இப்போ 77க்கு 77 இருக்குது. ஸோ இந்த 28 இங்கே 82 அப்படின்னு வரலாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இந்த 54 45ன்னு திரும்பி இருக்கிறதுனால இந்த 28 இங்கே 82 அப்படின்னு வரலாமான்னு தோணுது. அப்படி பார்க்கும்போது 828 கூட வந்துருமா அப்படின்னு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 734ன்ற நம்பரை பாருங்கள், இந்த 73 பிசி, அது கீழே பாருங்கள் 88 அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா, 88ன்னு. ஒருவேளை கரெக்டாக இந்த 8ன்ற நம்பர் ஆல் போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 878ன்ற நம்பரு, நம்ம 272ன்ற நம்பரு இந்த இடத்துல பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 873க்கு இங்கே 878ன்னு அடித்தாங்க. அது கீழே இருக்கிற இந்த 277க்கு கரெக்டாக அதே மாதிரி 272, அதாவது சி போர்டு ஆப்போசிட் வச்சு இந்த கேம் வந்துச்சு. ஓகேவா, சி போர்டு ஆப்போசிட் வச்சு. இப்போ இதுக்கு உள் நம்பர் பார்த்திங்கன்னா 77ன்னு இருக்கும். ஸோ இது அதே மாதிரி இப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வந்திருக்கு, அதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்பரு நமக்கு வந்த நம்பரு 9773. ஓகேங்களா, 9773. இங்கே பாருங்கள் 783 2 வச்சு. ஓகேவா, 783. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரு மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 783ல் ஃபுல் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 220ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இது என்ன, இதுலேருந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்த மாதிரியே இங்கே பாருங்கள் 542 அப்படின்னு இருக்குது. இந்த 542க்கு நமக்கு 451ன்ற நம்பர் வந்துச்சு. ஓகேவா, அதில் இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்கிற 2க்கு ஒரு நம்பர் மைனஸ் ஆச்சு, அது சி போர்ட்லேயே உக்காந்துச்சு. இப்போ 773 ஏசி 73க்கு ஏசி 73 அப்படியே வந்துச்சு. இப்போ பி போர்டு மைனஸ் ஆச்சு. ஓகேவா, பி போர்டு மைனஸ் ஆச்சு, 773 வந்துச்சுன்னா இது உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே நம்பர். எப்படி இங்கே உள்ள நம்பர் 7க்கு 7 நின்றுதோ அந்த மாதிரி இங்கே 2க்கு 2 வந்தது. ஸோ இதை கரெக்டாக பார்த்து எடுத்துருந்தால் 773 பாக்ஸ் அடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை, இப்போது 3வது சான்ஸு போகணும் அப்படின்னா இங்கே 3வது சான்ஸும் வந்துச்சு. எப்படின்னா இந்த 074ன்ற நம்பர் நமக்கு அது கீழே ஆல் போர்டில் 04 வந்துச்சு, ஆனால் அதுலேருந்து 2 நம்பர் வந்துருச்சு. அதனால் இப்போது இதுலேருந்து 2 நம்பர் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. எப்படின்னா 244ன்னு இருக்குது. இப்போ இங்கே பி போர்டில், இந்த சி போர்டில் இந்த 2க்கு நமக்கு 451ன்னு வந்துச்சு, 54 45ன்னு திரும்பிச்சு. இப்போ இந்த பி போர்டில் இருக்கிற 8 7ன்னு வந்துச்சு, 773ன்னு. இப்போ இந்த ஏ போர்டில் இருக்கிற 2க்கு 1 குறைச்சா திரும்ப 144 அப்படின்ற ஒரு நம்பர் வரும். ஓகேவா, 144ன்ற நம்பரு. இதை இப்படியுமே பார்க்கலாம். இந்த 41 ஏசியில் வந்துச்சு, ஒரு நம்பர் குறைச்சி. இந்த 83 ஒரு நம்பர் குறைச்சி ஏசியில் 73ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 44ல் ஒரு நம்பர் குறைச்சா, எப்படி குறைச்சாலுமே 43 34 அப்படின்ற நம்பர் தான் வரும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த 42க்கு ஒரு நம்பர் குறைச்சி இங்கே ஏசியில் 41. இப்போ பிசியில் திரும்பவும் இந்த 83ல் ஒரு நம்பர் குறைச்சி, முதல்ல சி போர்டு இப்போ பி போர்டு குறைச்சி
83க்கு மறுபடியும் ஏசிலே 73 அப்படின்னு வைக்கலாம். இப்போ இந்த 43 அப்படின்ற நம்பரை ஏசியில் திரும்ப 43, 34 அப்படின்ற நம்பருமே ஏசி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 144 பாக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மெத்தடில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு இந்த 02லேருந்து இந்த 65 வரைக்கும் பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் நமக்கு இங்கே 65 நமக்கு 51ன்னு வந்துச்சு. இந்த 37 73ன்னு வந்துச்சு. திரும்பவும் இங்கே 10ன்ற நம்பர் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்துச்சு நமக்கு 10 37 65ன்னு. இங்கே 65 10 37ன்னு. இப்போ நமக்கு 73ன்ற நம்பர் வந்திருக்கு. அதனால் மேலே ஒரு 51ன்னு இருக்குது. ஸோ அதாவது இருங்க ப்ளைனாக எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் 10லேருந்து 65 வரைக்கும், திரும்ப 65லேருந்து 37 வரைக்கும். இப்போ நமக்கு 51ன்ற நம்பரு இந்த 10ன்ற நம்பராக இருந்தால், அப்படி இல்லை இந்த 65ன்ற நம்பரு இங்கே 51 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த 37 அப்படின்ற நம்பரு இங்கே 73 அப்படின்ற நம்பர் இருந்தால், அப்போ திரும்பவும் இந்த 10 இல்லை இந்த 65 அப்படின்ற நம்பரில் தான் இங்கே ரிசல்ட் வரணும். ஓகேங்களா? அப்போ பிசியில் 10ன்ற நம்பரை வச்சு எப்படி ஆப்போசிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆப்போசிட் பண்ணி கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் 663ன்னு இருக்குது. நமக்கு அதுக்கு இங்கே 773 இருக்குது. ஸோ 528ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 528ல் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகலாம். அப்படி பார்க்கும்போது 538 இல்லைன்னா 628 அப்படின்னு வரலாம். ஸோ இங்கேயுமே நமக்கு ஒரு 28ன்ற நம்பர் எடுத்தோம். எங்கே எடுத்தோம்? இந்த இடத்துல. ஓகேவா? அதனால் இந்த 28ன்ற நம்பர் 628 அப்படின்னுமே வரலாமான்னு பார்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் நமக்கு 06க்கு 51ன்னு ஃபுல்லாகவே வந்துச்சு. ஓகேவா? 01க்கு 51 அப்படின்னு. இப்போ இந்த 78க்கு 73 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? 78க்கு 73ன்னு. இப்போ கீழே 97 இருக்குது. இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த 06 அப்படின்ற நம்பருக்கு நமக்கு 51 ஃபுல் ஆப்போசிட்டு. ஓகேவா? இந்த 51 ஃபுல் ஆப்போசிட்டு. இப்போ இந்த 78க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 73. இப்போ எந்த நம்பருமே ஆப்போசிட் பண்ணாமல் இந்த 97ன்ற நம்பர் அப்படியே 97ன்ற நம்பர் பிசியில் வரலாம். ஓகேவா? 97ன்ற நம்பரு இது இப்போ லாஸ்ட்டாக இந்த 75 வந்துச்சு. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. எங்கன்னா இந்த ஏபி 75 இந்த மெத்தடில் தான் வந்துச்சு. எப்படின்னா இருங்க அதை நான் சரியாக பார்க்கல, மார்க் பண்ணல. இங்கே பாருங்கள் இந்த 49க்கு நமக்கு இங்கே 99ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. இந்த 35க்கு 03 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. இந்த 75க்கு நம்ம என்ன பண்ணோம், 07ன்ற நம்பர் எடுத்தோம். ஏபியில் 07 70ன்னு எடுத்தோம். அது கரெக்டாக 75ன்ற நம்பரே வந்துருச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது 49க்கு இங்கே 99க்கும் ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 35க்குமே ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு. அப்போ இங்கே 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணணும், இல்லைனா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும்னு பார்த்தா அவங்க 75ன்ற நம்பர் அப்படியே வந்துருச்சுங்க. ஸோ இப்போ அந்த மெத்தட்லேயே பார்க்கும்போது இந்த நம்பர் நமக்கு இந்த 97ன்ற நம்பரையுமே அப்படியே பிசியில் 97 அப்படின்ற நம்பர் வைக்கலாம். ஓகேவா? அதனால் 97ன்ற நம்பருமே ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரு பார்த்துங்க. இந்த 73க்கு நமக்கு 78க்கு 73ன்னா 32க்கு என்ன வரணும்? 32க்கு 28 நாம் ஏற்கனவே எடுத்துருக்குறோம். ஸோ அந்த 73 28ன்ற நம்பர் மேட்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த 28ன்ற மட்டும் நீங்கள் ஹெவியாக ப்ளே பண்ணுறதுக்கான கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? 28 ஆல்போர்டு 28 82 அப்படின்ற நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த 97ன்னு வரும்போதும் ஒருவேளை 978 பாக்ஸ் கூட வரலாம். பார்த்துங்க 8ன்ற நம்பர் ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 144 பாக்ஸ் வருமானு பாருங்கள். இன்னொன்று பாருங்கள், ஒரு சின்ன இதுவும் ஒரு கெஸ்ஸிங் வரும். இந்த 76ன்ற நம்பர் பிசியில் நம்ம இங்கே
76. இந்த 76, 51, 73 வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. அது அப்படியே இங்கே வந்துடுங்க. இப்போ இந்த 76ன்ற நம்பருக்கு நமக்கு டைரெக்டாக பிசி 76 வந்துச்சு. இந்த 76ன்ற நம்பர் டைரெக்டாக 76. அப்புறம் இந்த 06க்கு ஃபுல் ஆப்போசிட் 51. ஓகேவா? திரும்ப இந்த 73ன்ற நம்பர் டைரெக்டாக 73ன்னே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 62க்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபுல் ஆப்போசிட் வரணும். ஓகேவா? புரியுதா? பார்த்துங்க. இன்னொரு தடவை பாருங்கள். இந்த 76க்கு நமக்கு 76 டைரெக்டாக வந்துச்சு. அப்புறம் இந்த 06க்கு 51ன்னு வந்துச்சு. ஸோ இந்த 73க்கு என்ன வரும்னு பார்க்கும்போது இந்த பாக்ஸு அப்படியே வந்துருச்சு. இது 3 சான்ஸ் முடிஞ்சிச்சா என்னன்னு தெரில. ஒருவேளை இது கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு 76க்கு டைரெக்டாகவே இந்த 62ன்ற நம்பர் பிசியில் வரலாம். ஓகேவா? 76க்கு 62ன்ற நம்பரு கரெக்டாக 2 நாள் கேப்பு. ஆனால் 2 நாள் கேப்லையுமே கரெக்டாக அதனுடைய ஆப்போசிட் நம்பரு ஃபஸ்ட்டு 06க்கு 51 வந்துச்சு. 73க்கு 73 வந்துருச்சு. ஓகேவா? ஆனால் 76ன்ற நம்பர் கரெக்டாக 76 அப்படின்ற நம்பர் தான் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை இந்த 06க்கு 51 வச்ச மாதிரி இந்த 62ன்ற நம்பருக்கு நமக்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சா 17. ஓகேவா? அப்போது பிசி 17 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா இங்கே ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா இங்கே 97ன்ற நம்பர் இருக்குது. அப்போ 917 அப்படின்ற நம்பருமே அடிக்கலாம். ஓகேவா? 917 அப்படின்ற நம்பரு பாருங்கள். இந்த 451 உண்மையிலேயே மிஸ் பண்ணிட்டேன். வீடியோ போடணுன்னு தான் போட முடியல. இந்த 210ன்ற நம்பருக்கு நமக்கு 751 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. அதாவது பிசி 10ன்ற நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 15, அது 51 வைக்கணும். ஏ போர்டில் இருக்கிற 2க்கு இங்கே 7 அப்படின்னு வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 910ன்ற நம்பர் இருக்குது. அந்த 10 இந்த 10 கரெக்டாக வந்து 15, 15ன்னு திருப்பி 51, 51. ஏ போர்டில் 2க்கு 7, 9க்கு 4. ஓகேவா? இது வருமானு யோசிச்சுருந்தேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் ஏற்கனவே அடித்தாங்க. அப்போவுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு நேராக வரும்னு நம்ம எதிர்பார்த்தது. அது இங்கே வந்துருச்சு 2 நாளில். ஆனால் கரெக்டாக இவன் 2 நாளில் கரெக்டாக இந்த கேம் முடிப்பான்ற ஐடியா நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, மறந்துட்டோம். எப்படின்னு பாருங்கள். அடுத்த முறை இது வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே 12, 17. ஓகேவா? 12, 17க்கு பாருங்கள், இந்த 10ன்ற நம்பரில் சி போர்டில் 2க்கு ஆப்போசிட் 7. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், அப்போ இந்த 197க்கு 192 அப்படின்ற நம்பர் வரும். அதாவது ஏபியில் இருக்கிற 10 கரெக்டாக ஏபியில் 10 வைக்கணும். இந்த 19க்கு 19 வைக்கணும். சி போர்டில் ஆப்போசிட் வைக்கணும். அதுதான் கேமு. மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இங்கே இந்த 3 நாளில் வரும்னு எதிர்பார்த்து தான் ஏமாந்து அது இங்கே போயிடுச்சு. அதை கரெக்டாக 2 நாள். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக 2 நாள்லேயே இந்த கேம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. உண்மையிலே ரொம்பவே ஏமாந்துட்டேன். இப்போ திரும்பவும் அதே மாதிரி பிசி சேம் நம்பர் வச்சு இல்லை ஏசி சேம் நம்பர் வச்சு ஏதாவது ஒரு ரிசல்ட்டு அதுக்கு பக்கத்து மாதத்துலையோ ஒரு 3 மாதத்துக்குள்ளேயோ வந்துச்சுன்னா திரும்ப அதே நம்பரை வச்சு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆல் போர்டில் 28, 82 ட்ரை பண்ணுங்கள். பிசியில் 97, 79 ஒருவேளை திரும்பி வந்தாலும் வரலாம். அப்படி ஒருவேளை ஆல் போர்டில் 97 அப்படின்னு வரும்போது பாருங்கள், 97, 79 அதோட 978 பாக்ஸ் வருமானு பாருங்கள். 8 ஆல் போர்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட இந்த 384ன்ற நம்பரை டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். இந்த 144 பாருங்கள், பாக்ஸ் முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா இப்படியோ டைரெக்டாகவே ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா?